வணக்கம். கதையில் உங்களுடன் இணைவது நான் குமுதா மகேஷ். ஒரு அசாதாரண சூழ்நிலையில் தேவரூபன் ரதி தேவியின் திருமணம் நடக்கிறது. ரதி தனக்கு திருமணம் ஆனதை தன் அப்பா அம்மாவிடம் சொல்லாமல் தாலியை மறைத்து பிறந்த வீட்டிலேயே இருந்து கொண்டு அவ்வப்போது புகுந்த வீட்டிற்கு சென்று தன் காதல் கணவனை சந்தித்து வருகிறாள். அதோடு அவன் அலுவலகத்திலேயே வேலைக்கும் சேர்ந்து விடுகிறாள். தேவா படிகளில் வேகமாக இறங்கிக் கொண்டிருக்க அவன் கீழ்த்தளத்திற்கு போவதற்குள் லிப்டில் வந்த அசோக் தேவாவை நிறுத்தினான். சார், வேண்டாம், நீங்க இங்கேயே இருங்க, நான் போய் அவனை அனுப்புறேன். எதுக்கு வீணா பிரச்சனை என்று அசோக் கூற தேவா அங்கிருந்த அறைக்குள் சென்று அமர்ந்தான். இன்னும் 2 நிமிஷத்துல அவன் நம்ம ஆபீஸை விட்டு கிளம்பி போகணும் என்றான் தேவா. நான் அனுப்பிடுறேன் சார், நீங்க இங்கேயே இருங்க என்று கீழ்த்தளத்திற்கு ஓடிய அசோக், யார் இவரு, இங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்காரு என்று எதுவும் தெரியாதவன் போல கேட்க ரிசப்ஷனிஸ்ட் விஷயத்தை கூறினார். சார், ஆஃபீஸில் இன்ஸ்பெக்ஷன் நடந்துட்டு இருக்கு, இந்த நேரத்தில் வெளி ஆளுங்க யாரும் இங்கே இருக்கக்கூடாது, நீங்கள் கிளம்புங்க என்று அசோக் சீரியஸாக கூற அடுத்த 2 நிமிடத்தில் சதீஷ் அங்கிருந்து கிளம்பிவிட்டான். சதீஷ் பைக்கில் போவதை கண்ணாடியின் வழியே தன் கேசத்தை கோதிவிட்டபடியே பார்த்த தேவா அங்கு வந்த ரதியிடம், அவன்கிட்ட சொல்லி வை, அவன் தப்பி தவறி எங்காவது என் கண்ணில் பட்டுட்டான்னா அவ்வளோதான், அவனை கொலை பண்ணிடுவேன் என்று கூறிவிட்டு சென்று விட்டான். ரதியிடம் வந்த அசோக், என்ன ரதி, சதீஷை ஏன் இங்கே வர சொன்ன? தேவா எவ்வளவு டென்ஷன் ஆயிட்டாருன்னு பார்த்த இல்ல என்றான். ஐயோ மாமா, நான் ஏன் அவரை இங்கே வர சொல்ல போறேன், அவரா வந்திருக்காரு, எனக்கு எதுவும் தெரியாது என்றாள் ரதி. சரிம்மா, இனிமே இப்படி நடக்காம பார்த்துக்க என்று சொல்லிவிட்டு அசோக் சென்றுவிட தேவாவோ சதீஷை பார்த்தாலோ அவன் பெயரை சொன்னாலோ டென்ஷன் ஆகி விடுகிறான். தன் அறையில் இருந்த தேவா சதீஷ் ஆபீஸ் வரைக்கும் ரதியை தேடி வந்ததை ஏற்றுக்கொள்ள முடியாமல் கொதித்து கொண்டிருந்தான். மாலை தேவா வீட்டிற்கு வந்ததும், அத்தா, நம்ம வெளியே போகும்போது எடுத்த போட்டோவையெல்லாம் எனக்கு அனுப்புங்க, நானும் பாட்டியும் வீட்டில் எடுத்துக்கிட்ட போட்டோவையும் அனுப்புங்க, ஊருக்கு போனதும் அம்மா அப்பா கிட்ட காட்டணும், எல்லா போட்டோவுமே உங்கள் ஃபோனில் தானே, நீங்கள் தானே எடுத்தீங்க என்றாள் தேன்மொழி அவன் வந்தும் வராததுமாய். சதீஷ் பிரச்சனையில் சோர்ந்து போய் வீடு வந்த தேவா தன் டையை தளர்த்தி விட்டு ஷூவை மட்டும் கலட்டி விட்டு அப்படியே படுக்கையில் சாய்ந்தான். வந்ததும் வராததுமாய் தேன்மொழி போட்டோவை கேட்டதும், இப்போ எனக்கு டயர்டாக இருக்கு, அப்புறமா அனுப்புகிறேன் என்றான். தேன்மொழியின் முகம் சுருங்கி விடவும், சரி இந்தா என்னோட ஃபோனு, நீயே எந்தெந்த ஃபோட்டோ வேணுமோ எல்லாத்தையும் உன்னோட ஃபோனுக்கு அனுப்பிக்க என்று ஃபோனை தேன்மொழியிடம் கொடுத்துவிட்டு கண்களை மூடினான் தேவா. ஃபோனை எடுத்துக்கொண்டு பாட்டி அறைக்கு சென்ற தேன்மொழி அவளுக்கு வேண்டிய ஃபோட்டோக்களை எல்லாம் அவளுடைய செல்போனுக்கு அனுப்பி கொண்டிருந்தாள். பிறகு தேவாவும் பாட்டியும் எடுத்துக்கொண்ட ஃபோட்டோக்களை ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டிருந்தாள். அதில் இருந்த ரதி தேவாவின் திருமண புகைப்படங்களை பார்த்து அதிர்ந்து போனாள் தேன்மொழி. ரதி தேவா திருமண புகைப்படங்கள் மற்றும் அவர்கள் வெளியில் சென்றபோது கன்னத்தோடு கன்னம் வைத்து மூக்கோடு மூக்கு உரசி ஒன்றாக எடுத்துக்கொண்ட அத்தனை புகைப்படங்களையும் பார்த்த தேன்மொழி திகைத்து விட்டாள். பாட்டி என்று அவள் அதிர்ச்சியில் அடிக்குரலில் கத்தியதில் தூங்கிக் கொண்டிருந்த பாட்டி திடுக்கிட்டு எழுந்தார். என்ன தேனு, எதுக்கு இப்படி பதற? பாட்டி, தேவா அத்தானுக்கு கல்யாணம் ஆயிருச்சா என்று பதட்டமாக கேட்டாள் தேன்மொழி. கல்யாணமா? யார் சொன்னா உன்கிட்ட? தேவா சொன்னானா? பாட்டி, நீயும் அத்தானும் என்கிட்ட எதுவுமே சொல்லல, மறைச்சிட்டீங்க இல்ல என்றாள் தேன்மொழி கோபமாக. யார் உனக்கு சொன்னது, முதல்ல அதை சொல்லு என்றார் பாட்டி. இதோ இந்த போட்டோ தான் என்று தேவா ரதியின் கழுத்தில் தாலி கட்டும் போட்டோவை காட்டினாள் தேன்மொழி. கோயிலுக்கு வந்த ஒருவரிடம் தன் போனை கொடுத்து எடுக்க சொன்ன போட்டோ தான் அது. திருமணம் ஆன பிறகு எடுத்துக்கொண்ட செல்ஃபி புகைப்படங்கள் சிலவும் அதில் இருந்தது. அது ஒரு அவசரத்துல நடந்த கல்யாணம் தேனு என்றார் பாட்டி. அப்போ அத்தா ஆபீஸ்ல வேலை செய்யற அந்த ரதி அக்காவை தான் அத்தா கல்யாணம் பண்ணிக்கிட்டாரா என கேட்டாள் தேன்மொழி. அந்த ரதி பொண்ணுதான் உன் அத்தானோட பொண்டாட்டி, அவளை பிடிச்சி போய் தான் தேவா அவளையே கட்டணும்னு ஒத்த காலில் நின்று அவள் கழுத்தில் தாலி கட்டினான் என்றார் பாட்டி. தேன்மொழி போனை எடுத்துக்கொண்டு நேராக தேவாவின் அறைக்கு சென்றாள். அத்தா அத்தா! களைப்பில் இருந்தவன் லேசாக கண்ணயர்ந்து போய் இருக்க தேன்மொழியின் குரல் அவனுக்கு கேட்கவே இல்லை. அத்தா, நீங்க ரதி அக்காவை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா? இப்போது தேன்மொழியின்
குரல் தேவாவின் செவி வழியே சென்று அவன் மூளையை அடைய தேவாவின் தூக்கம் கலைந்து கண்களை திறந்தான். தேன்மொழி கையில் தேவாவின் போனை வைத்து கொண்டு நின்றிருந்தாள். அடடா, களைப்பில் போனில் திருமண போட்டோக்கள் இருப்பதை மறந்து போனை தேன்மொழியிடம் கொடுத்து விட்டோமோ? இப்போது உரைத்தது அவன் மூளைக்கு. சரி, தேனுக்கு தெரிஞ்சா இப்போ என்ன ஆயிட போகுது என நினைத்தவன், என்ன தேனு, போட்டோஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டியா என்றான். ஆமாம் பார்த்தேன் என்றாள் தேன்மொழி. போட்டோஸ் நல்லா இருக்கா என்றான் தேவா கூலாக. அத்தா, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆமாம், எனக்கும் ரதிக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு என்றான் தேவா. ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை என்றாள் தென்மொழி. அது ஒரு பிரச்சனையில் நடந்த கல்யாணம், அதெல்லாம் சொன்னால் உனக்கு புரியாது என்றான் தேவா. சிறிது நேரம் அந்த போட்டோக்களையே மீண்டும் மீண்டும் நகர்த்தி பார்த்து கொண்டிருந்தவள் பின் போனை டேபிளின் மேல் வைத்துவிட்டு எதுவும் சொல்லாமல் சென்று விட்டாள். கட்டிலில் இருந்து எழுந்து தன் இரு கைகளையும் தூக்கி சோமல் முறித்தவன், கல்யாண விஷயம் எல்லாருக்கும் தெரியுது, ஆனால் தெரிய வேண்டியவங்களுக்கு தெரிய மாட்டேங்குதே என்று முணங்கி கொண்டு எழுந்து குளிக்கச் சென்றான். அடுத்த நாள் அலுவலகத்திற்கு வந்த ரோஹனின் மனதில் 1000 கேள்விகள். லட்டு, தேவா அண்ணாக்கும் உனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்ன, ஆனால் யார் இந்த சதீஷ்? அண்ணா ஏன் உன் ஃபோனை எடுத்து பேசினாரு? பேசிட்டு இவ்வளவு டென்ஷன் ஆகிறாரு? அதையெல்லாம் விட அப்பப்போ நீ அசோக் சாரை மாமான்னு வேற கூப்பிடுற. என்னதான் நடக்குது நம்ம டிபார்ட்மெண்ட்டில்? நீ வந்ததுக்கப்புறம் இங்கே நடக்கிறது எல்லாமே ஒரே மர்மமாக இருக்கு என்று தலையை பிடித்து கொண்ட ரோஹனிடம் ரதி தன் கதையை முழுவதுமாக கூறினாள். ஓ, நீயும் அசோக் சாரும் ரிலேஷன் ஆயிட்டீங்களா? அப்போ எல்லாரும் குடும்பமாக சேர்ந்து இந்த சின்ன பையனை குழப்பியிருக்கீங்க, அப்படித்தானே? நல்ல வேலை, இப்போவாவது விஷயத்த சொன்னியே என்றான் ரோஹன். அப்போ உனக்கும் அண்ணாக்கும் கல்யாணமான விஷயத்த உங்கள் வீட்லேயோ இல்லை அந்த சதீஷ்கிட்டையோ சொன்னால் எல்லாரும் ஆசைப்படுற மாதிரி நீயும் தேவா அண்ணாவும் ஒன்றா சேர்ந்துடுவீங்கல்ல? நான் வேணும்னா அந்த சதீஷ்கிட்ட லட்டுக்கு தேவா அண்ணாவோட கல்யாணம் ஆயிடுச்சு, நீ அவங்க வாழ்க்கையிலேருந்து விலகிடுன்னு சொல்லவா என்றான் ரோஹன். ஐயோ, இனி இவனை வேறு சமாளிக்கணுமா யோசித்தாள் ரதி. ரோஹன், இந்த விஷயத்தில் எனக்கு உன்னோட உதவி தேவைப்படும் போது நான் கண்டிப்பாக கேட்பேன். அது வரைக்கும் நீ இதை யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணியிருக்கல்ல, அந்த சத்தியத்தை காப்பாத்து ராஜா, யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, புரிஞ்சுதா என்று ஒரு சின்ன குழந்தைக்கு சொல்வதை போல ரதி சொல்லி கொண்டிருக்க, சரி யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன், ஆனால் தேவான்னா பாவம், அவரை விட்டுட்டு நீ போயிட மாட்டியே என்றான் ரோஹன். அதெல்லாம் உங்கள் அண்ணாவை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன், இப்போ நம்ம வேலையை பார்க்கலாமா என்று ரதி கேட்க, சரி என்று சிரித்து கொண்டே தலையாட்டினான் ரோஹன். நாளை தேவாவின் பிறந்த நாள் விழா ஒரு 5 நட்சத்திர விடுதியின் பார்ட்டி ஹாலில் ஏற்பாடு செய்யப்பட்டு இருந்தது. தேவா அவனுடைய அன்றைய நாளுக்கான உடைகளை வாங்கியதோடு மட்டுமல்லாமல் ரதிக்கும் புது புடவை வாங்கினான். அதோடு பாட்டி தேன்மொழிக்கும் புது உடைகள் வாங்கி கொடுத்தான். தேன்மொழிக்கு தேவா ரதியின் திருமண விஷயம் தெரிந்த பிறகு 1-2 நாட்கள் தேன்மொழி ரதியிடம் சரியாக பேசவில்லை. அன்று அலுவலகத்தில் தேவாவின் அறையில், தேனு என்னன்னு தெரியல, என்கிட்ட சரியாவே பேச மாட்டேங்கிறா என்று குறைப்பட்ட ரதியை பார்த்து சிரித்தான் தேவா. எதுக்கு இப்ப சிரிக்கிறீங்க என்றாள் ரதி. தேனு உன் மேல கோபமா இருக்கா என்றான் தேவா. அவ ஏன் என் மேல கோபப்படணும் என்றாள் ரதி. ஏன்னா அவ அத்தான அவகிட்ட சொல்லாமலேயே நீ கட்டிக்கிட்டியே, அதுக்குத்தான் என்றான் தேவா. என்ன சொல்றீங்க? தேனுக்கு நம்ம கல்யாண விஷயம் தெரிஞ்சிடுச்சா என அதிர்ச்சியானாள் ரதி. ஆமா செல்லம்மா, தேன்மொழி என்னோட ஃபோனில் இருந்த நம்ம கல்யாண ஃபோட்டோவை எல்லாத்தையும் பார்த்துட்டா. அவள் அன்னைக்கெல்லாம் என் கூட சரியாகவே பேசலை. பரவாயில்ல விடு, 2 நாளில் சரியாயிடுவா என்றார் தேவா. அது சரி, நாளைக்கு என்னோட பர்த்டேக்கு நீ என்ன கிஃப்ட் கொடுக்க போற என கேட்டான் தேவா. நாளைக்கு நான் கொடுக்க போகிற அந்த கிஃப்ட் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத ஒரு கிஃப்ட் என்றார் ரதி அவன் கன்னத்தில் கை வைத்து. கிஃப்டெல்லாம் அவங்களா கொடுக்கணும், நம்மளா கேட்டு வாங்கக்கூடாது என்றாள் ரதி. நான் கேட்டும் வாங்குவேன், கேட்காமையும் வாங்குவேன். சரி சீக்கிரமாக சொல்லு, சர்ப்ரைஸ் வைக்காத. எனக்காக என்ன வாங்கி வச்சிருக்க என்றான் தேவா. உங்களுக்கு ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன், ஆனால் அதை நாளைக்கு தான் கொடுப்பேன் என்றாள் ரதி. நாளைக்கு கிஃப்ட் ஓகே, ஆனால் இன்னைக்கு அட்வான்ஸ் கிஃப்ட் ஏதாச்சும் கிடைக்குமா என்றான் தேவா அவளை ஓரப்பார்வை பார்த்தபடியே. எப்படி நாளைக்கு ஒரு கிஃப்ட்டு, இன்னைக்கு ஒரு அட்வான்ஸ் கிஃப்டா?
ஒரு பிறந்த நாளைக்கு எத்தனை கிஃப்ட் கொடுப்பாங்க என்றாள் ரதி. அப்போ நாளைக்கு எந்த கிஃப்ட்டும் வேண்டாம், இன்னைக்கே இப்பவே ஒன்னே ஒன்று சாக்லேட் வேண்டும் என்று கெஞ்சும் சிறு குழந்தையைப் போல அவளிடம் கெஞ்சினான் தேவா. ஹலோ பாஸ், இது ஆஃபீஸ், பெட்ரூம் இல்லை, ஞாபகத்தில் வைங்க என்றாள் ரதி. கதவை லாக் பண்ணிட்டா போச்சு என்று கதவை தாளிட்டவன் ரதியின் பக்கத்தில் வந்து நிற்க அவன் கன்னத்தில் ஆசையாக ஒரு முத்தத்தை பதித்தாள். இது எப்படி பர்த்டே கிஃப்ட் ஆகும்? இங்கே இல்லை, இங்கே என்று அவன் உதட்டை காட்ட கன்னங்களில் மட்டுமே பழகியவளுக்கு இது புதிதல்லவா? ஐயோ, என்னால் முடியாது என்றாள். அப்போ கிஃப்ட் கொடுக்கறேன்னு சொல்லி என்னை டிசப்பாயிண்ட் பண்ண போறியா செல்லம்மா என்றான் தேவா. யோசித்தாள் ரதி. ரொம்பவெல்லாம் யோசிக்காத, என்னோட அடுத்த வருஷம் பிறந்த நாளுக்கு நான் உன் கூட இருப்பனோ இல்லையோ, அதுக்கு தான் இப்பவே கொடுத்துடு என்று அவன் முடிப்பதற்குள் அவன் உதடுகளை தன் உதடுகளால் இணைத்திருந்தாள் ரதி. தேவாவோ தன் கண்களை மூடி அந்த கணத்தை சந்தோஷத்தில் திளைத்திருக்க ரதியின் கண்களில் இருந்து வழிந்த கண்ணீர் இருவர் உதடுகளையும் ஈரப்படுத்தியது. அவன் கூறிய வார்த்தைகள் அவள் மனதை கூறிய கத்தியாய் பதம் பார்த்திருந்தது.